இல்லை இல்லை, இதை இப்படியே விட்டு ஆகாது. போய் பேசிடுவோம் நம்மளே கார்த்திகிட்ட. அடியே எரும மாடு நில்லடி, நெடுவாளி ஏய் நில்லடி, வீட்டில் ஒரு வேலை பார்க்கறதில்ல, எங்கே கிளம்பிட்டாப்ப தடி மாடு. ஐயோ, இந்த அத்தை கிழவி ஒரு பக்கம். உனக்கு என்ன அத்தை கிழவி பிரச்சனை? சத்தியே இரு, நான் ஒரு முக்கியமான விஷயத்துக்கு போயிட்டுருக்கேன், வந்து கேட்குறேன் உன் பேச்செல்லாம். இப்படியே டைன்னு பேண்ட் சட்டை போட்டுக்கிட்டு ஆம்பளை பையலாட்டும் திரி. ஊர் உலகத்தில் போய் பாருடி, மருமவெல்லாம் எப்படி இருக்காளோன்னு ஒரு புடவை எடுத்து கட்ட விடாது. எப்போ பாரு இந்த பேண்ட்டையும் இந்த சட்டையும் போட்டுக்கிட்டு. எனக்கு இதான் பிடிச்சிருக்கு, நான் போட்டிருக்கேன். மற்றவங்க மாதிரிலாம் நான் வாழ முடியாது கிழவி. எல்லாரும் தான் சாப்பிட்றாங்க மற்றவங்கெல்லாம், அது மாதிரி நீ ஏன் சாப்பிட்ற? மற்றவங்க மாதிரி நீ சாப்பிடாத. மற்றவங்க மாதிரி வாழ மாட்டாங்களாமே, மற்றவங்க மாதிரி எல்லாம் வந்த மருமோ பூரா எல்லாம் வீட்டு வேலை செய்கிறாளுவோ, புடவை கட்டுறாளுவோ. நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? வேலையை பூரா நான் செய்ய வேண்டியா இருக்கு. அந்த காலத்துலேருந்து ஒரு காப்பி தண்ணி போட்டிருப்பியாடி நீ? கிழவி, நான் சொல்கிறத கேளு. நான் ஒரு முக்கியமான விஷயமா வெளில போயிட்டுருக்கேன். வரும்போது எனக்கு கறிசோறு ஆக்கி வை, கறிசோறு. எப்போ பாரு கறிசோறு அதெல்லாம் முடியாது என்னால். இன்னைக்கு பழைய கஞ்சி தான், வா. எது பழைய கஞ்சா? கருவாட்டு குழம்பு வாசம் வந்தது, பழைய கஞ்சிங்கிற? அது என் மவனுக்கு, உனக்கு இல்லை. உனக்கு பழைய கஞ்சி தான், வா. இங்கே வேற அத்தை கிழவி, நீ பேசும்போது நான் கேட்டுக்கிட்டேன். எல்லாத்தையும் பொறுத்து போகிறேன். எதுக்காக? நீ எனக்கு சமைச்சு கொடுக்குற, கறி கஞ்சி போடுறேன்னு தான். அதுலேயும் ஆப்பு வைக்கிறப்ப செல்லாது. இதெல்லாம் கல்லாட்டம், நான் ஒத்துக்க மாட்டேன். எனக்கும் கறி சோறு போடு. எனக்கு இன்னைக்கு மட்டும் எனக்கு நீ கருவாட்டு கறி கொடுக்கல, உன்னை கருவாடு ஆக்கிடுவேன். ஏன்டி ஒரு மாமியாட்ட பேசுகிற மாதிரி அடி பேசுகிறா? கொஞ்சமாச்சும் மாமியாங்கிற பயம் இருக்காடி உனக்கு? எல்லாரும் சொன்னாலும் இது மாதிரி வச்சிருக்காத உன் மருமகளை. நான் தான் கேட்காம உனக்காக இவ்வளவும் விட்டு கொடுத்து போனா நீ என்னை இப்படியே பேசுறீல. கருவாடு ஆக்கிடுவாளாமே, கருவாடி பாப்புண்டி. அதையும் நீயா நானான்னு பார்த்துருவோம். இன்னைக்கு உனக்கு கருவாடு என்ன, அந்த கஞ்சி சோறு கூட கிடையாது. கேள்வி தெரியாமல் பேசிவிட்டேன் கேள்வி. இதெல்லாம் மனசில் வச்சுக்காத கேள்வி. ஆமாண்டி, நீ எது பேசினாலும் நான் பொறுத்து போகிறேன். கேள்வின்னு சொன்னால் எவ கேட்டுட்டு போவேன்? எல்லாத்தையும் பொறுத்துட்டு போகிறனால தாண்டி இன்னைக்கு என்னை இவ்வளோ பேச்சு பேசுகிற நீ. இனிமே இப்படி விட்டா ஆகாது. இனிமே நான் யாருன்னு உனக்கு காட்டுறேன், மாமியார்னா யாருன்னு உனக்கு காட்டுறேன். வீட்டுக்கு வாழ வந்த பொண்ணை மகளாட்டம் பார்த்து வச்சிருந்தா நீ பேசுகிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு போனால் என்னை கருவாடு ஆக்கிடுவாளாமே. அப்படியெல்லாம் இல்லை கேள்வி, நான் தெரியாமல் சொல்லிவிட்டேன். கருவாடெல்லாம் ஆக்க மாட்டேன். நில்றீங்க கண்ணு முன்னாடி நின்று. கிழவி சாரி கிழவி, தெரியாமல் பேசிவிட்டேன். கருவாட்டு கறி வச்சிரு, இந்தா வந்துடுறேன். ஓடு, இந்த பக்கம் வந்தா நீ அப்புறம் இருக்கு உனக்கு. என்ன பார்க்குறீங்க, சிரிக்கிறேன்னு பார்க்குறீங்களா? அவள் அப்படிதான், இப்படி தான் பேசுவா. ஆனால் மற்ற மருமக மாதிரி மாமியாரை குறை சொல்கிறதோ பேசுகிறதோ எதுவும் கிடையாது. தங்கமான பிள்ளை. என்னங்க என் மருமக வீட்டு வேலை செய்ய மாட்டா, அதுக்காக அவளை குறை சொல்லிக்கிட்டா தெரிய முடியும்? என் பொண்ணாக இருந்தால் ஊடா போய் குறையா சொல்லிக்கிட்டு இருப்பேன். நானே செஞ்சுட்டு போகிறது இல்லையா? அப்படி தான் நினைக்கிறேன் என் மருமகளை. நீங்களும் உங்கள் மருமகளை அப்படியே பார்த்துக்கோங்க, அப்படியே நினைங்க. அவங்க நம்மளை நம்பி தானே நம்ம வீட்டுக்கு நம்ம பிள்ளைய கல்யாணம் பண்ணி வந்திருக்காங்க. இவ யாரா புதுசாக வந்திருக்கான்னு பார்க்குறீங்களா? நான் தான் உங்கள் அலமேலு பாட்டி, நம்ம நெடுவாளியோட மாமியா. இவ்வளோ நாளி நடந்த கலவரத்துலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் நான் நெடுவாளியோட மாமியான்னு. இருந்தாலும் நான் சொல்கிறேன். என்ன கார்த்தி வந்து ரொம்ப நாளி ஆகுதோ? வாங்க நெடுவாளி அக்கா, என்ன பார்க்கணுன்னு ஃபோன் பண்ணீங்க? ஆமாம் கார்த்தி, நீ வீட்டில் ஏதோ சொல்லி புலம்புறியாமே. உங்ககிட்ட கேட்கலாமா கேட்கக்கூடாதான்னு கூட எனக்கு தெரியல. ஆனால் ஒரு அக்காவா உங்ககிட்ட சொல்கிறேன். உங்கள் அம்மா ஒவ்வொரு நிமிஷமும் பதறி நிற்கிறா. உன்னை நினச்சி டெய்லியும் ரத்த கண்ணீர் வடிக்கிறா. இப்போ கூட என்கிட்ட நீ எதையும் கேட்கக்கூடாது, நான் சொன்னேன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லி தான் சொன்னான். இருந்தாலும் என் மனசு கேட்கல, அதுக்காக தான் உன்னை கூப்பிட்டேன். உண்மையை சொல்லணும்னா உனக்கு இப்படி ஒரு அம்மா இப்படி ஒரு அப்பா கிடைக்கிறதே பெரிய விஷயம். ஒன்றும் தப்பாக பேசலையே உங்கள் அம்மா உன் நல்லதுக்கு தானே பேசுகிறாங்க. அதையா நீ இப்படி எடுத்துக்கிற, அவங்க மனசை கஷ்டப்படுத்துகிற? நான் அம்மா மேலே கோவத்தில் எல்லாம் நான் எதுவும் சொல்லலைக்கா. எனக்கு பர்சனல் பிரச்சனை, அதனால நான் அப்படி சொன்னேன். நான் அம்மாவுக்கு அவையெல்லாம் அப்படி சொல்லலை. அவங்க பேசுகிறதும் உண்மை தானே. வீட்டில் சம்பாரிச்சு வந்து கொடுத்தா தான் மதிப்பாங்க, சம்பாதிக்கலன்னா எப்படி மதிப்பாங்க? அதுவும் ஆம்பளை பிள்ளை. நீ சம்பாரித்து அந்த கொடுக்கல, காசு கொண்டாந்து கொடுக்கலன்னா உங்கள் அம்மா பேசலை. நீ நாளைக்கு நல்லா இருக்கணும், உன் சொந்த உழைப்பில் வளரணுங்கிறதுக்காக தான் உங்கள் அம்மா பேசுகிறாங்க. உங்கள் அம்மா மற்றவங்க மாதிரி அதை வாங்கி கொடு இதை வாங்கி கொடு அதை பண்ணு இதை பண்ணுன்னு கேட்கலையே. நீ நல்லாரு, நீ வேலைக்கு போ, உனக்குன்னு உழைச்சிக்கோ, நீ பொழைச்சிக்கோன்னு தானே சொல்கிறாங்க.
அது அம்மா எப்பயும் பேசுறது தான்க்கா, அதுலலாம் எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாதே. நான் அப்படியெல்லாம் சொல்லலையே, அவங்களால நான் அப்படி சொல்லலையே. சரி, ஒரு தம்பியாக நினச்சி உன்கிட்ட கேட்குறேன், உனக்கு என்ன பிரச்சனை இந்த அக்கா கிட்ட சொல்லி நான் தீர்த்து வச்சுக்கிறேன், எதுனாலும் பார்த்துக்கலாம் சொல்லு. அதுக்கா அது வந்து எப்படி சொல்லணும்னு எனக்கு தெரியலையே. இல்லையே, நீ இப்படி பேசுகிறவங்களாம் கிடையாதே, என்ன அப்படி பெரிய விஷயமா இருக்குமோ? என்னடா லவ்வா? அக்கா அது ஆமாக்கா, லவ் தான். ஏய் யார்ராவே? அக்கா அது நம்ம பஞ்சாயத்து. யாரு, நம்ம சத்யாவா? ஆமாக்கா, நம்ம சத்யா தான். அட லூசு பயலே, இது சத்யாவுக்கு தெரியுமா? ஏன்டா இப்படி பண்ணுறா நீ? உங்கள் அம்மா அப்பா உனக்காக எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. ஏய் பார்த்து பேசு, அமைதியாக பேசு, யாருக்காவது கேட்டுட்டுனா இது பெரிய பிரச்சனையாயிடும். ஆமாம், இது நீ சத்யா கிட்ட சொல்லிட்டியா? சத்யாவுக்கு தெரியுமா அது? தெரியும், 2 பேரும் தான். டேய் கார்த்தி, நீ என்னடா பேசுகிறா? நீ முதல்ல அவளை லவ் பண்ணுறேன்னு சொன்ன ஷாக்கில் இருந்தே நான் இன்னும் வெளில வரல, அதுக்குள்ளே அவளும் உன்னை லவ் பண்ணுறான்னு சொல்கிற? இது என்னால் நம்பவே முடியலை. ஆனால் இப்போ நான் மட்டும்தான், அவ இல்லை. ஏய் லூசு பையில, என்னடா லூசு மாதிரி வளர்கிட்டு இருக்கா? எனக்கு ஒன்றுமே புரியல. நீ முதல்ல வீட்டுக்கு வா, வீட்டில் போய் பேசிக்கலாம், வா வீட்டுக்கு.